நாங்க இவ்வளவு காலம் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த இந்த பூமிக்குள்ள ஏன் இப்படி உருவாக்குனது? கொஞ்சம் பேரால தானே இது பெருசா உருவாக்குனது. ஒரு 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 ஆள் 10 பேரை சேர்த்து அந்த 10 பேருக்குள்ளால 100 பேரை சேர்த்து அந்த 100க்குள்ளால தானே இந்த இவ்வளவு அப்படி சேர்ந்தவங்களால தானே இந்த இப்படி ஒரு. ஆனா 83ஆம் ஆண்டு பிரச்சனையோட 1983ஆம் ஆண்டு இந்த தமிழ் மக்களுக்குள்ளேயும் சிங்கள இராணுக்குள்ளேயும் நடந்த ஒரு சம்பவத்துல சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்குள்ள வந்த அந்த பெரிய எனக்கு மனசு வெறுத்து போயிட்டேன். அப்படி என்ன நடந்தது? ஏனண்டா, வணக்கம் உறவுகளே, நான் நிக்சன். உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒரு துறவி அம்மா ஒருத்தவங்களை தான் சந்திச்சிருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணுமா? நல்லா வாழணும். நல்லா இருந்து சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா சில கஷ்டங்கள் துன்பங்கள் சந்திக்க வேண்டிய இருக்கு. அதெல்லாம் நான் ஏதோ கடந்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இன்பம் துன்பம் பல சவால்கள் எல்லாமே நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. ஸோ எல்லாமே கட்டாயம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அம்மாவோட பெயர் என்ன? எனக்கு பேர் மகன். நான் இந்த காவி உடுப்பு உடுக்க முன்னால துறவீரியா இந்திராணி தான் எனக்கு பேர். உங்களோட பெயர் இந்திராணி? பிறந்த பேர் இந்திராணி. ஓகே. இப்ப இந்த காவி உடுப்பு உடுத்து துறவீரியா மாறின அப்புறம் எனக்கு பேர் வேற பேரை வச்சிருக்கிறோம். வேற பேர் வச்சிருக்கிறோம். அது இந்த பிறக்கைக்கு இந்திரன் சூரியன் சம்பந்தப்பட்ட நேரத்துல பிறந்தபடியா இந்திராணி என்று பேர் வச்சாங்க எங்களோட தந்தையர். இப்போ நான் துறவீரையா போன அப்புறம் அந்த பிறந்த நேரத்துக்கு பார்த்து சந்திரனுக்கு ஏதாவது சந்தானி என்றும் ஒரு தீவு ஆலோகம் என்ற வழியா தீபாலோகண்டு சந்தானி தீபாலோகண்டு அர்த்த உள்ள பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, நாங்க உங்களை இப்ப எப்படி கூப்பிடுறது? அம்மான்னு கூப்பிடுறதா? நீங்க எனக்கு மனம் முழுக்க அம்மாண்டு கூப்பிடுங்க. மேனின் வாசி என்று சிங்களத்துல சொல்றதாண்டா மேனின் வாசி என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷுக்கு பிக்குனி என்றுவாங்க. பிக்குனி. தமிழுக்கு நீங்க துறவீர அம்மாண்டு வைக்கலாம். துறவீர அம்மா. துறவீர அம்மா சாதாரணமா சுருக்கமா அம்மான்னு கூப்பிடலாம். சரி அம்மா. சரி, அம்மாட நோக்கம் என்னம்மா? நீங்க எதை சார்ந்தவங்க? அதாவது புத்திஸ்டா இல்லைன்னா வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்களா? உங்களோட மதத்தினுடைய பெயர் என்ன? எனக்கு மதம் என்றது மகன் விஸ்வசக்தி தான். விஸ்வசக்தி என்றா இந்த உலகத்துல யாராலையும் சூரியன் இல்லாம வாழ முடியாது. இந்த உலகத்துல சூரியன் இல்லாம வாழ முடியாது. யாருக்குமே வாழ முடியாது. சரி அம்மா. அதே மாதிரி நாங்க சுவாசம் எடுக்கிற காத்து இல்லாம வாழ முடியாது. சரி. அதே மாதிரி தண்ணி இல்லாம வாழ முடியாது. ஆமா. ஆனா அந்த பூமியும் வானம் ரெண்டும் பஞ்சபூதத்துல சேர்ந்த அந்த பஞ்சபூதம் இல்லாம வாழ முடியாது. கட்டாயம். அப்ப இந்த பஞ்சபூதத்தால தான் எல்லா ஜீவங்களும் உருவாகினது. கட்டாயம். அழிவும் இந்த பஞ்சபூதால தான். கட்டாயம். அதனால பஞ்சபூதம் விஸ்வசக்தி. சரி. அந்த விஸ்வசக்தியை தான் நான் நம்புறேன், கும்புறேன். இந்த விஸ்வசக்திக்குள்ளதான் எல்லா மதம் மனுஷனால உருவாக்கப்பட்டது. அப்ப நீங்க பின்பற்றுற அந்த மதத்தினுடைய பெயர் என்ன? மதமோ ஏதோ ஒரு நான் போட்ட பேர் தான் விஸ்வசக்தி. நீங்க உருவாக்குன பெயரா? இல்ல நானா தியானத்துல அறிஞ்சு கொண்டது. அப்ப நீங்க எதை பின்பற்றுறீங்க? நீங்க யார்? நான் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் என்னண்டா, ஏதோ ஒரு மனித பெண்ணுக்கும் மனித ஒரு அப்பனுக்கும் பிறந்த ஒரு ஜீவம். அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு தந்தையலுக்கு பிறந்த ஒரு ஜீவம். ஆனா என்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டது. ஆனா நான் வளர்ந்த வளர்ப்போட எனக்கு இந்த விஸ்வ சக்தியை தான் நான் பௌத்த மதத்தை வணங்கி இருக்கிறேன். பௌத்த மதம், இந்து மதம். ஏனண்டா எந்த வாழ்க்கையில பௌத்த மதம், சிங்களம், தமிழ்ன்ற தந்தையில் எனக்கு எந்த ரத்தத்தோட கலந்தவங்க. உங்களோட அம்மாட பெயர் என்ன? சரி, அம்மாட பேரு ஆரியவதி. அவங்க எந்த இடம்? அவங்க இங்க திருகோணமலை. அப்பாட பெயர்? அப்பாட பேரு எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. கேட்காதீங்க. நீங்க நான் தெரிஞ்சு கொள்றதுக்காக கேட்கறேன். நீங்க தமிழ் மொழியை சேர்ந்தவங்களா, சிங்கள மொழியை சேர்ந்தவங்களா? ஏனடா நான் சிங்கள மொழி தான் படிச்சேன் நான். ஆனா தமிழ் மொழியில தான் நான் வளர்ந்தது. இப்ப நீங்க எதை சார்ந்தவங்க?
நான் இனிதான் சாந்தி காட்ட போறேன். இனிதான் சார்ந்து காட்ட போறீங்களா? அவ்வளவு நான் சாதிச்சிருக்கிறேன். என்ன இப்ப நீங்க என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். இனி சொல்ல போனா மறுபடியும் நான் சேத்துக்குள்ள விழுந்த மாதிரி இருக்கும். ஏனண்டாமா ஒரு பண்டி கொஞ்ச நேரம் சேத்துக்குள்ள இருக்கும். ஓகே. சேத்துக்குள்ள இருக்க எனக்கு இதுதான் எனக்கு சொர்க்கமாண்டு, சொர்க்கலோகம் இதானாண்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து போட்டு அதை நினைக்க இதை விட நல்லா நான் பொண்ணு கரையில போயிருக்கிறேன்னு சொல்லி அப்புறம் கரையில வந்து நல்லா குளிச்ச மாதிரி உடம்ப தேய்ச்சி கொண்டு நல்லா கொஞ்ச நேரம் கரையில இருக்கும். மறுபடியும் நினைக்கும் இல்லை கரையை விட சேருதான் நல்ல மாண்டு. அப்போ எந்த வாழ்க்கையில நான் உங்களோட கைக்கு போனாம இந்த கடும் வாழ்க்கையை பற்றி எனக்கும் பண்டிகையும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். கடந்த வாழ்க்கையை பற்றி கதைக்காம நான் போற வழி என்ன, நான் வாழப்புற வழி என்னன்னு கேளுங்க. எந்த வாழ்க்கைமா நான் தியானத்துல ஏதோ நான் தேடி கொண்டிருக்கிறேன். ஏதோ கடைப்பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் யார்கிட்டையும் சாப்பாட்டு வேண்டி கொண்டு போறதில்லை, கேட்டுக்கொண்டு போறதில்லை. யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்குறதில்லை. ஏதோ நான் எனக்கு சந்தோஷமா கொடுக்குறாங்கன்றத கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு யார் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நான் வேண்டி சாப்பிடுவேன். வேண்ட மாட்டேன், போனால் தருவாங்க. அந்த மறியல் கூட்டில் அந்த கேண்டீனில் சாப்பாடு காலையில் எனக்கு தருவாங்க. ஆர்மி கேம்பில் பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு இல்லை 1000 பேருக்கோ சமைக்கிற பானையிலேருந்து அவங்க எல்லாரும் சாப்பிட்ற அதில் எனக்கும் ஒரு புடிய தருவாங்க. நான் சின்ன ஒரு பாக்ஸை கொண்டு போய் கொடுத்தா எனக்கு அவங்க தருவாங்க. அப்போ இந்த 2 இடத்த தவிர நான் வேற எங்கேயும் எடுக்கிறேன் சாப்பிட்றது இல்லை. அம்மா வந்து எதை பின்பற்றுறீங்கம்மா? சரியா நீங்க வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மதம் இருக்குதா? பௌத்த மதமா, இஸ்லாம் மதமா? எனக்கு இந்த எல்லா மதத்தையும் உண்டு. எல்லா மதமுமே உங்களை பொறுத்த மட்டும் உண்டு. எதையும் தனிப்பட்ட ரீதியில நான் இந்த மதத்தை தான் பின்பற்றுறேன் அப்படி இல்ல. அப்ப நான் நம்ப மாட்டேன். இல்ல ஏனண்டா இப்ப இந்த 5 புள்ளிகளையும் பெற்றெடுத்தது ஒரு தாய் தானே. யார் அவங்க? அந்த யாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சக்தி என்றது தெரியும். ஒரு சக்தின்றது தெரியும். இந்த விஸ்வ சக்தி இல்லாம ஒன்றுமே இல்லை. அந்த சக்தி தான் இந்த விஸ்வ சக்தின்றது. என்னது விஸ்வ சக்தின்றது? பஞ்சபூதத்துக்குள்ளார உருவாக்கப்பட்டது. பஞ்சபூதத்துக்குள்ளார உருவாக்கப்பட்டது, அதாவது சூரியன், நீர், காற்று, இதுகளை சொல்றீங்களா? சந்தோஷம் அம்மா. சரி, அம்மாவோட நோக்கம் என்னன்னு நீங்க எப்பயில இருந்து இதை பின்பற்ற தொடங்குனீங்க? சின்ன வயசுல மகன் நான் சிங்கள ஆக்களுக்குள்ளேயும் தமிழ் ஆக்களுக்குள்ளேயும் முஸ்லீம் ஆக்களுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு சகோதரமா ஒரு அந்த தாய்களுக்கு ஒரு பிள்ளையா அவங்களோட சேர்ந்து வளர்ந்தேன். ஆனா நாங்க அவங்க எனக்கு சகோதரமா தாய் தகப்பனா, நான் அவங்களுக்கு ஒரு பிள்ளையா சகோதரமா நாங்க வளர்ந்தனாங்க. ஆனா 83ஆம் ஆண்டு பிரச்சனையோட 1983ஆம் ஆண்டு இந்த தமிழ் மக்களுக்குள்ளேயும் சிங்கள இராணுக்குள்ளேயும் நடந்த ஒரு சம்பவத்துல சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்குள்ள வந்த அந்த பெரிய எனக்கு மனசு வெறுத்து போயிட்டேன். ஏனண்டா நாங்க இவ்வளவு காலம் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த இந்த பூமிக்குள்ள ஏன் இப்படி உருவாக்குனது? கொஞ்சம் பேரால தானே இது பெருசா உருவாக்குனது. ஒரு ஆள் 10 பேரை சேர்த்து அந்த 10 பேருக்குள்ளால 100 பேரை சேர்த்து அந்த 100க்குள்ளால தானே இந்த இவ்வளவு அப்படி சேர்ந்தவங்களால தானே இந்த இப்படி ஒரு எங்களுக்கு தெளிவா சொன்னாதாமா தெரியும். இதை வந்து உலகளாவிய ரீதியில மக்கள் பார்ப்பாங்க. இது நீங்க ஒருத்தர் 10 பேரை சேர்த்தது, 10 பேர் 100 பேரை சேர்த்தது. இப்ப நானும் மகனும் வந்து நன்மையை கழிச்சா எங்களோட செய்யறோம் நல்லவங்க. இப்ப நானும் நீங்களும் நன்மையை நினைச்சு நன்மையோட வாழைக்கு உங்களோட பக்கத்தால யாரும் வந்து உங்களே அந்த பக்கம் வந்து தலைய சும்மா தேவையில்லாத. நீங்க யார சொல்றீங்கம்மா? தமிழ் மக்களை சார்ந்து சொல்றீங்களா இல்லைன்னா சிங்கள மொழி பேச? இந்த 2 பக்கம் பத்தி தான் சொல்றேன். நீங்க 2 பேரையும் தான் சொல்றேன். சரியா? 2 பேர் தான். அதான் 2 பேர் சேர்ந்தாதான் நீ அதுல ஒரு சத்தம். இந்த 2 கையும் சேர்ந்து சத்தம் வரும். தனி சத்தம் வர அதே தனி கையால. சரி, இந்த ஆன்மீகத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? யார் உங்களை அந்த ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு வந்தது? நீங்களா வந்தீங்களா? அந்த வெறுப்போட எனக்கு நான் தனிப்பட்ட முறையில வந்து கடலை பார்த்து கொண்டிருப்பேன். காலையில விடிகிற சூரியனை பார்ப்பேன். அப்ப நான் நினைக்கிறேன், சூரியன் எல்லாரும் தானே ஒரே மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கறதும் சூடு கொடுக்கறதும். அதனால இந்த சூரியன் வித்தியாசம் இல்லையே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. அப்ப பூமியை பார்த்தா எல்லாரும் தானே இந்த பூமியில பிறந்திருக்கிறேன், எல்லாருக்கும் தானே இந்த பூமியை ஒரு அப்ப தண்ணியும் அதே மாதிரி தான். அப்படி அதுக்குள்ளால பிறந்த மனுஷன் மட்டும் மிருகங்களுக்கு நினைக்கிறதுக்கு
ஒரு மூலவிய இந்த அதாவது ஞானஸ்தானம் இல்லை. மனிதர்களுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கு, சிந்திக்கிறத மத்ததுக்கு திறன் இல்லைன்னு இருக்கு. சொல்ல ஆனா வாரீங்க. மனுஷன் இப்படி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது காட்சி இருக்கேக்கே ஏன் இப்படி தவறான வழியில போறான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த தியான வாழ்க்கையில தியானம் பண்ண 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 இதெல்லாம் போய் நாம இப்போ உயிர் போனா இதெல்லாம் எங்களோட இல்லையே. நாங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஆத்மா தானே போறது, மூச்சு தான் போறது. என்ன இந்த உடம்பே போகாது, மூச்சு தான் போறது. ஆனா மூச்சு போவேக்கே என்னத்தை நாங்க கொண்டு போறோம், எதுவும் கொண்டு போறோம். அப்ப இத தெரியாம தானே நீ தமிழ், நீ சிங்களன், நீ முஸ்லீம், நீ கிறிஸ்டியன் போட்டு ஒரு மதம் பிடிச்சு கொண்டு சாவப்படுறாங்க. ஆனா மதத்தை இந்த தரிசனத்தை காட்டுன அந்த வல்லாறுகளே மதம் உருவாக்க இல்லை, வழியத்தான் காட்டினவங்க. இப்ப மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் இதை சிந்திக்கணும். ஏனென்றா பூமிக்கு நீ உனக்கு பூமி இல்லை, இந்த பூமி எனக்கு தானண்டு கேட்டும் பிரயோசனம் இல்லை, இந்த நாடு உனக்கு இல்லை எனக்கு தானண்டும் பிரயோசனம் இல்லை. ஏனெண்டா இப்போ உண்மைக்கு இலங்கையில நாகங்களும் இதுதான் தானே இருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தா இப்படி ஆளுக்கால் இப்படி சண்டை பிடிச்சு கொண்டு பொறாமம் பிடிச்சு கொண்டு இப்படியே இருந்தா மனுஷனுன்ற ஜீவமே இல்லாம போயிடும். கட்டாயம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுமா, எல்லாருமே சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா வாழும். ஆனா வருங்காலத்துல உங்களே மாதிரி இளம் வயசு பிள்ளைகளுக்கு அந்த கொஞ்சம் காலமா சேர்ந்து போட்ட அந்த கிருமி அந்த விஷத்தை இப்போ வளர்ற பிள்ளைகளுக்கு இதை போடாம இருந்தா போதும். இந்த தெளிவா சொன்னாதான் தெரியும் என்ன விஷத்தை போடக்கூடாது. என்னடா உங்களுக்கு தான் எங்களுக்கு தான் இந்த நாடு, நாங்க தமிழாக்கள், நாங்க முஸ்லீம் ஆக்கள், நாங்க சிங்களாக்கள்ன்ற அந்த அந்த ஜாதி பேதம் என்றமே இல்லாமக்கணும். இதெல்லாம் இல்லாமக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு மனுஷனுக்குள்ளாலேயே தான் மனுஷங்கள் சிந்திச்சு ஒற்றுமையாகணும். இப்ப இந்த இதுகளை சொல்லும் போது இப்ப தமிழ் மக்கள் பார்ப்பாங்க, சில நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவில்லாத மாதிரிக்கு போயிடக்கூடாது. இதுல உண்மையா இந்த நாடு சந்தோஷமா இருக்கணும், மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழணும். சின்ன வயசுல மாதிரி அப்படித்தானே இருந்த நாங்க நான் பிறக்கையெல்லாம் இந்த நாடு அப்படி இருந்த நாடு தானே. எத்தனாம் ஆண்டு கால போதியம் அது? நான் பிறந்தது மாதிரி 58ஆம் ஆண்டு, 1958ஆம் ஆண்டு. அப்ப அந்த நேரம் எல்லாம் இருந்த சந்தோஷம், வெள்ளக்காரன் நாட்டை பிடிக்கே இந்த சமூக முஸ்லீம் சிங்களம் ஜாதி பேதம் இல்லாம அவங்க வணங்கினாலும் மதம் வணங்கினாலும் ஒன்றா இருந்துதான் இதை காப்பாற்றி கொள்றதுக்கு சேர்ந்து ஒழும்பினவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ப இப்ப மட்டுமே பிரிஞ்சு பாக்குறது, அதுக்கு தீர்வு என்னம்மா? இப்ப நம்ம உங்களோட ரீதியில இப்ப நீங்க சொல்றது ரீதியில மகன் தங்கடன்ற ஒரு மொழி இருக்குன்னு சொன்னா அந்த மொழிய தங்களுக்கு மட்டுமில்ல மற்றவங்களுக்கு தான், மற்றவங்களே எங்களுக்கு நான்ன்ற எண்ணத்துல ஒற்றுமையா வாழணும். நாங்க சின்ன வயசுல வாழ்ந்தது அப்படி. அந்த அந்த முயற்சியும் அந்த இருந்த சந்தோஷத்தையும் அந்த கடந்த காலம் மறுபடி வரணும். இலங்கை மக்களுக்குள்ள வரணும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சில கருத்துக்கள் எங்களோட நீங்க பகிர்ந்துருந்தீங்க. ஆனா என்னால உங்களுக்கு ஒரு உங்களோட இந்த சேனலுக்கு ஒரு நன்மையை நடந்திருந்தா, மக்களுக்கு அந்த நன்மையை ஒரு திண்மையாக இல்லாம நன்மையே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலக்குள்ள ஒரு இது இருந்தா வழி இருந்தா நான் சந்தோஷமா இந்த உயிர் போனாலும் நான் சந்தோஷமா போயிடுவேன். இந்த மூச்சை விட்டு சந்தோஷம். நன்றியா? நன்றிமா. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தீர்காயுசு உங்களுக்கு கிடைக்கணும், ஆரோக்கியமா வாழணும். மற்றது இந்த இப்படி கிளம்பின மனசுகள்ல சத்திரவாதியல் எண்ணங்களோட வாழாத நல்ல மனுஷனே உங்களுக்கு கிடைக்கணும். நல்ல மாதிரியில வாழ சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சரி. அம்மா அப்பா சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் இங்க இருக்காங்க. எல்லாரையும் விட்டு தான் நான் அந்த சமூகத்துல என்னால நான் சாவும்னால நன்மையை செய்யணும்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில எல்லாத்தையும் விட்டு போட்டு குடும்ப வாழ்க்கையை விட்டு சமூகத்துல சேவை செய்யணும்னு சொல்லி இந்த இருக்கிறது என் அப்பச்சியெல்லாம் இந்தியாவுக்கு போன அப்புறம் அம்மாவும் செத்துட்டாங்க. அப்புறம் நான் இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த இடத்துல இந்த பால் அடைஞ்ச இடமா தான் இருந்தார். இதுக்குள்ளே ஒரு கொட்டிலாம் போட்டுக்கொண்டு வந்திருந்தேன். எனக்கு தமிழ் மக்கள் தான் உதவி செஞ்சாது வந்து அதில் ஒரு கொட்டில் போட்டுக்கொண்டு அதில் இருந்தேன். நான் நவரத்ன ராஜா அங்கிள் 83ஆம் ஆண்டு பெருச்சனையோட சம்பந்தர் அங்கிள் எல்லாம் நல்லா உதவி செஞ்சவங்க. அப்போ வந்து இதற்குள்ளே இருந்தேன் நான். அதுக்கு பிறகு இந்த சிங்கள மக்கள் எல்லாம் அந்த
முகாம் இதுக்குள்ளே வந்தது அவங்க இந்த இந்திய ராணுவர்கள் வந்த பிரச்சனையோட. அப்போ அவங்க வந்து அதுக்குள்ளே அவங்க வந்து இதுக்குள்ளே வீடுகள் அடித்தாங்க. இப்போ அவங்களே எனக்கு எதிரியாக இருக்கிறாங்க, நான் அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய அநியாயங்களை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யார் செய்யறதுன்னா ஊருக்குள்ளேயே. இப்போ அந்த கோபம் அவங்களுக்கு இருக்குது. சரியான இந்த குடிக்கிற தண்ணின்னா எந்த கிணத்துல தண்ணி தான் அந்த காலத்தில் இந்த டவுனுக்குள்ளே எல்லாரும் வந்து எடுத்து குடித்தது ஃபில்டர் தண்ணி மாதிரி. அந்த கிணத்துக்குள்ளே அசுத்தத்தை போட்டு கிணறே பாவிக்கலாம் கிடக்கு. வேலி போட்டிருந்த வேலியெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. 17 தென்னை மரம் வச்சுருந்தேன் நான். இப்போ 7 மரம் தான் இருக்குது. 10 மரத்தை வெட்டி வீடுகள் அடிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் கோவில் இருந்தது. கோவிலில் நான் கோவிலுக்கு விளக்கெல்லாம் வச்சு கொண்டு இருந்தேன். கோவிலை உடைச்சி வீடுகள் கட்டியிருக்கிறாங்க. மற்றது வாசலில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு வந்து வீடு சுற்றி வர போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். 53ஆம் ஆண்டு இந்த ஆடையை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த துறவி போல எங்களுக்கு தெரியுது. ஏனண்டா பௌத்த மதம் மட்டும் இல்லை மகள். இப்போ பாருங்க, வெள்ளை உடுப்பு வந்து எல்லாம் மதத்துக்குள்ளேயே எல்லா பெண்களும் உடுக்குறாங்க. கெட்ட பெண்களும் உடுக்குறாங்க, நல்ல பெண்களும் உடுக்குறாங்க. செத்த வீட்டுக்கும் உடுக்குறாங்க, ஒரு விழா இருக்கிற இடத்துக்கும் உடுக்குறாங்க, கோட்டுக்கும் உடுக்குறாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரியறதுக்கு வழக்கு போட்டிருந்தா அதுக்கும் முடிச்சுட்டு போறாங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு பூசை வைக்கிறோன்னு ஏதோ ஒரு நன்மை செய்யறோன்னு சொன்னா அதுக்கும் முடிச்சுட்டு போறாங்க. அப்ப நன்மைக்கும் முடுக்குறாங்க, திண்மைக்கும் முடுக்குறாங்க. ஆனா நான் போற வழி அந்த மக்களுக்குள்ள நான் குடும்ப வாழ்க்கை இல்லாம ஜனத்துக்குள்ள இந்த வற்படுத்த அவங்களுக்குள்ள சேர்ந்து அவங்களோட ஒரு நன்மைக்கும் திண்மைக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு பொம்பளை பெண்ணா இருக்காம நான் போற வழி ஒரு அற்புதமான ஒரு சுத்தமான வழியை தேடி கொண்டு போறேன். அதுக்காக நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை விரும்புறேன்னு சொன்னா, அவங்களுக்குள்ளால நான் பிரிஞ்சிருக்கிற ஒரு பெண்ன்ற அவங்களுக்கு அறியணும்னு சொன்னா இந்த கலர் எனக்கு நல்ல. ஏனென்றா திரவீராக்கள் இந்தியாவுல உடுத்தது இப்ப. ஏனென்றா முனிவர் மாதிரி இந்தியாவுல இன்றைக்கு முனிமார் உடுக்கிற உடுப்பு இந்த காவி கலர் தான். இது நீங்களா தெரிவு செஞ்ச ஒரு ஆடையா, இல்லன்னா ஏதாவது ஒரு வழியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆடையை பின்பற்றவங்கதான் நீங்க ஆடையை உடுத்திருக்கீங்க? இல்ல, நானா யோசிச்சு நானே தெரிஞ்சு எடுத்தேன். நீங்களா உங்களோட சுய விருப்பத்துல நான் உடுத்தேன். ஆனா எனக்கு எப்ப நான் இந்த உடுப்பு எனக்கு வேணாம்னு தெரியும், அதை என்னால எந்த விருப்பத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். சரி அம்மா, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றியா? நன்றி. நல்லா இருக்கணும். கட்டாயம்.